baby, child baby chief minister, start calm down. நேத்துல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு மந்திரி பதவி கொடுப்பாங்களா? கனவு கண்டுருங்க. பிச்சை திமுக கூட்டணி போட்ட பிச்சை. சட்டமன்ற பதவி பறிபோவது உறுதி. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் மெஜாரிட்டியை நிரூபித்தார் சைல்டு பேபி சீஃப் மினிஸ்டர் விஜய். என்ன அதில் ஒரு பெரிய கூத்துன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவர் பனையூரில் போய் அறிக்கை விடுறார் டிஎம்கேவை பற்றி. டிஎம்கே கூட்டணியில் ஓட்டு போட்ட மக்களின் ஆதரவில் தான் நீ ஆட்சி அமைச்சிருக்காரு விஜய். சும்மா ஆட்சி அமைக்கல விஜய். சட்டமன்றத்தில் ஜோசப் விஜய் நிரூபிச்சார் மெஜாரிட்டிய. எப்படி நிரூபிச்சாரு? அவரா 120 தொகுதியில வென்று மெஜாரிட்டி ஃபுல் மெஜாரிட்டியில நிரூபிக்கல. 144 பேர் ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு திமுகவுக்காக திமுக கூட்டணிக்காக போடப்பட்ட மக்களின் திமுக வாக்குகளின் வாயிலாக கூட்டணியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமாவளவன், லெப்ட் இடது வலது கம்யூனிஸ்டுங்க, இந்த துரோகி காங்கிரஸ், அம்மா விஜயலலிதா, இது பிரேமலதா, இவங்க பிரேமலதா சப்போர்ட் பண்ணல. ஆனா கூட்டணியில இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்திருக்காங்க. திமுக கூட்டணியில் தான் தொடர்றாங்க. இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்திருக்காங்க. இந்த அதிமுக கட்சியை உடைச்சி துரோகிகள், அதிமுக நம்பி ரெட்டலையை நம்பி ஓட்டு போட்ட துரோகிகள் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள், வேலுமணி, சிவி சண்முகம், வேலுமணியில ஊழல் கட்சினாரு. யாரு? விஜய் ஊழல் கட்சினாரு. அந்த ஊழல் கட்சி தான் இப்போ உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. 25 பேர் கேஸ் எல்லாம் போட்டு எங்க பழைய கதெல்லாம் நோண்டாத அப்படின்ட்டு. உங்களுக்கு மந்திரி பதவி கொடுப்பாங்களா? கனவு கண்டுருங்க. நீ என்ன கேட்டா பனையூர்ல போய் அறிக்கை விடுற திமுக மக்கள் புறக்கணிச்சிட்டாங்கன்ட்டு. சைல்டு பேபி சீஃப் மினிஸ்டர், ஸ்டார்ட் காம் டவுன். நேற்றுல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க ஸ்கீம்லாம் கொடுக்கறதுக்கு கால அவகாசம் வேணும்ட்டீங்க, எடுத்துக்கங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. கால அவகாசம் எடுத்துக்கங்க. நல்லா 1 வருஷம் எடுங்க கால அவகாசம், அப்போதான் நல்லது. இதில் வேற ஐஏஎஸ் அதிகாரிகளாம் மாற்ற ஆரம்பிச்சிருக்கீங்க. மாற்றுங்க, நிர்வாகத்தை திறம்பட செய்யுங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் ஃபுல் மெஜாரிட்டி உங்கள் மெஜாரிட்டி இல்லை. பிச்சை திமுக கூட்டணி போட்ட பிச்சை. ஆதரவு கொடுத்தாங்க. ஏன் ஆதரவு கொடுத்தாங்க? பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது, ஆட்சியில் கொல்லப்புறமா வந்து நுழைஞ்சிடக்கூடாதுன்னு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா நீ நேர்முகமாக ஆதரவு கொடுத்து கூப்பிட்டிய. 25 எம்எல்ஏ யார் கூட்டணியில் இருக்காங்க? 25 எம்எல்ஏ யார் கூட்டணியில் இருக்காங்க?
ஏடிஎம்கேல இருக்கிற எம்எல்ஏ 25 பேர் யார் கூட்டணியில் இருக்காங்க? பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க. ஆக மொத்தம் நிதிஷ்குமார் தான் ஆனார். அந்த கதி தான் உனக்கு. ரொம்ப சீக்கிரத்தில் முதல்வர் அவர்களே கவனம் செதறாமல், எதிர்கட்சிகளை வசைப்பாடாமல் முதல்வர் பதவியை மக்கள் நலனுக்கு கவனத்தை செலுத்துங்கள். அதை விட்டுட்டு டிஎம்கே பத்தி குறை சொல்லிட்டு இருக்கீங்க. பொறுமை இழந்துருவாங்க. கூட்டணியில் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துடலாம். நீங்க பிளான் பண்ணிட்டீங்க. இவெல்லாம் ஆதரவு திடீர்னு எந்த நேரத்தில் ஒன்றாலும் விட்ரா பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஓணுன்னு ஏடிஎம்கே கூட்டணியை கொண்டாந்துருக்கீங்க. அது கட்சி தாவல் தடை சட்டத்தில் 25 எம்எல்ஏனுடைய சட்டமன்ற பதவி பறிபோவது உறுதி. உச்ச நீதிமன்றம் முன்னாடி உள்ள வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய சாராம்சம்லாம் தெரியும். இதெல்லாம் 3 மாதம் 6 மாதத்துக்குள்ள அவங்க பதவியெல்லாம் போயிடும். என்றும் திமுக கூட்டணி ஆதரவு இருக்கிற கூட்டணி கட்சிகள் ஆதரவு தான் உங்களுக்கு நிற்கும். அதை விட்டுட்டு திமுகவை பற்றி வசப்படுறதுன்னு ஆரம்பிச்சு நீங்கள் பத்திரிகையாளரை இப்போ கூட சந்திக்க மாட்டீங்க. பனையூரில் போய் அறிக்கை தான் விடுவீங்க. பத்திரிகையாளரை முதல்வராக பதவியேற்ற நீங்கள் பத்திரிகையாளரை சந்திக்கணும், ப்ரெஸ் மீட் கொடுக்கணும். நீங்கள் சந்திக்க போவதில்லை, அது நிச்சயம். பனையூரில் அறிக்கை தான் வந்துகிட்டு இருக்கும். முதல்வர் அறிக்கைன்னு சந்தோஷம். அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அதுக்கு நான் தலையிட விரும்பலை. ஆனால் எதிர்கட்சிகளை வசப்பாடின்னு இருந்தீங்களா இன்னும் நீங்கள் விமர்சனத்துக்கு ஆளாவீங்க. அவர் எடப்பாடி ஆரம்பிச்சார். ஆக மொத்தத்தில் விஜய் மக்கள் நலத்திட்டங்கள் மக்களுக்கு செய்கிறீங்களோ இல்லையோ, அதிமுக கட்சியை உடச்சிங்கயா முஸ்லிங்க. மோடி கணக்கு போட்டார் ஏடிஎம்கே க்ளோஸ் பண்ணணுன்னு. அந்த வேலையை நீ பண்ணிட்ட. ஆனால் நீயும் மோடியினுடைய பினாமி தான். அது ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். நீங்கள் சிபிஐ என்கொயரியில் போயிட்டு வெளியே ஹாய் அப்படின்னு கையமிச்சிங்கள, அன்றைக்கே நீங்கள் மோடியினுடைய பினாமின்னு முடிவாகி போச்சு. மக்கள் நல திட்டங்களை செய்யறதுக்கும் அரசு நிர்வாகத்தை கவனிக்கிறதுக்கும் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. வசப்பாட ஆரம்பித்தா அவங்க கொடுக்குற அறிக்கைக்கு உங்களால் நேற்று ஒரே ஒரு அறிக்கை, ஒரே ஒரு கண்டனம் தெரிவித்தாங்க. பிரேமலதா கண்டனம் தெரிவித்தாங்க. உங்களுக்கு தனிப்பட்ட செயலாளரை நியமனம் பண்ணதுக்கு விட்ரா பண்ணிட்டீங்களா? அதுவே முதல் ஃபெயிலியர். உங்கள் அரசாணையில் முதல் ஃபெயிலியர். ரெண்டாவது 200 யூனிட் கொடுக்குறது கொடுக்காது, அதெல்லாம் கொஞ்சம் விமர்சனத்துக்கு ஆளாவீங்க. ஆர்சிலிண்டர் கொடுக்குறது, மாமன் சீர் கொடுக்குறது, அது கொடுக்குறதெல்லாம் அது காலாவாசி கேட்டீங்க. அது பரவாயில்ல. ஆனால் நிர்வாக திறம்பட கவனிக்கிறதுக்கு உங்கள் கவனத்தை செலுத்தினால் நல்லது. உங்கள் கவனத்தை எதிர்கட்சிகள் மீது வசப்பாட ஆரம்பித்து விட்டீர்களா என்றால் அவர்கள் வசப்பாடும் பாட்டுக்கு உங்களால் பதில் சொல்ல இயலாது. சந்திப்போம் அடுத்த காணொளியில்.